வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வழக்கம் போல வடப்பட ஷோல அதே 5 பாட்டு. இப்பவே கண்ணை கட்டுது. என்னது ரீமேக்ஸ் மாதிரி பாடிட்டே இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா பாட்டு ஷோல பாட்டு பாடிதான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம போன வீடியோல நம்ம பாலகிருஷ்ணா காரோவை போட்டு பழந்தோம். அதை நீங்க பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம தமிழ் பாடல்கள்ல மிச்ச மொழிகள்ல எப்படி எடுத்துறாங்கோ அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இது நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்படிலாம் ஒண்ணு இருக்கா அப்படிங்கிறது இந்த வீடியோ எண்ட்ல நீங்க வந்து கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் மாட்டினது உபேந்திரா அவர்களுடைய சாங் தான். என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ராரா சரசுக்கு ராரா இதுதாங்க வந்து பாட்டு. இது வந்து கன்னட மொழியில வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த ஊர் சந்திரமுகிக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த ஊர் நானவன் இல்லை. எப்படி இந்த ஊர்ல நானவன் இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய ஹிட் படம் இருக்கு. அதே மாதிரி அங்கேயும் கன்னடத்துல எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த படத்துல ராரா சரசுக்கு ராரா வச்சிருக்காங்க. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். இருந்தாலும் போய் கேட்டுட்டு வாங்க. இது ஏன் எனக்கு மயக்கம்ன்ற பாட்டாச்சே, இது எதுக்கு இதுல சொருவுனாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அப்படி பாட்டு பாட்டாதான் வந்து கன்னட மக்கள் பாப்பாங்களாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. எனக்கு எதுவும் தெரியாது. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க. சோ இது வந்து நீங்க பாத்திருப்பீங்க. சோ இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிரஷுக்கும் வந்து பாடி பாடி தீர்த்தது நமக்கு தெரியும். ஆனா ஸ்ரீலங்கால இதே மாதிரி சிங்களத்துல ஒரு பாட்டு இருக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அந்த பாட்டை போய் கேட்டுட்டு வாங்க. அதாவது பாட்டை அப்படியே பாடி வச்சிருந்தா கூட அவங்க பாத்துருப்பானுங்க. பாட்டு லிரிக்ஸ் கொலை பண்ணதும் இல்லாம அதுக்கு எவன் பாடுனான்றத மட்டும் எனக்கு வந்து தெரிஞ்சே ஆகணும். அந்த சிங்கரோட பேர் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா. Why this கொல்லபெர்ரி 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 டி. என்ன கல்லால அடிக்காதீங்க. இந்த பாட்டை நம்ம கேட்டாவே வந்து லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற நினைப்பு எல்லாம் வரும். ஆனா இதோட சிங்கள வெர்ஷனை நீங்க கேட்டீங்கன்னா ஐயோ மீண்டும் மீண்டுமா அந்த லவ் ஃபெயிலியர்ல இருந்து நீங்க எந்திரிச்சே வந்துடுவீங்க. இனிமே அந்த பாட்டை கேட்கவே கூடாதுன்னு நினைச்சிருவீங்க. அந்த அளவுக்கு அந்த பாட்டு இருக்குது. சோ சிங்களத்துல எப்படி பாடி இருக்காங்க அப்படின்னு போய் ஒருக்கா பாத்துட்டு வாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. நீ பாடினது கூட பிரச்சனை இல்லடா. ஆனா அது அவ்வளோ வந்து உத்வேகமா பாடுறாரு. தனக்கு வந்து பாட்டு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் மனசுல போய் யாரும் நம்ப வச்சிருக்கிறாங்க. ஸோ வைத்திஸ் கொலவரி பாட்டு அங்க பாடிட்டாங்க. இதுல சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா ஸ்ரீலங்கால இந்த பாட்டும் ஒரு ஹிட் தான். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல மட்ட சாங் தான் பார்க்க போறோம். இது என்ன கோட்டு படத்துல வந்த சாங் தானே, இதை எங்கடி கொலை பண்ண வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஹிந்தி வெர்ஷன்ல போய் ஒருக்கா கேட்டு வாங்களேன். அதாவது திரிஷாக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னு சொல்லாம சொல்றதா வந்து நான் சொல்ல மீன்ஸ்ல அப்படி வந்துச்சு. ஆனா இந்த பாட்டை வந்து வேணும்ட்டே திரிஷாக்கே எழுதி வச்ச மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. சோ இது எப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. அடுத்து இந்த லிஸ்ட்ல என்ன பார்க்க போறோம்னா கத்தி படத்துல ஒரு ரேப் சாங் வரும்ல, பெண்ணி இந்த கிண்ணி போ உள்ளே லட்ச பெண்ணிலாம் இடையில நான் வேற பாடிட்டேன் மன்னிச்சிருங்க. இப்ப என்னன்னா இந்த பாட்டை வந்து மலையாளத்துல பாடியிருக்கிறாங்க. அதுவும் ஹிப்ஹாப் பாதியோட வாய்ஸை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல நாள் பிராக்டிஸ் பண்ணி இந்த பாட்டை கேட்டிருக்காங்களா. அந்த முயற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒருக்கா போய் பார்த்துட்டு வாங்க. கேட்டீங்களா? ஹிப்ஹாப் பாதி வாய்ஸ் மாதிரி இருக்குல்ல அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சொன்னா இடம் அடி விழுன்னு எனக்கு தெரியும். சோ இந்த லிஸ்ட்ல 5 பாட்டு நம்ம பார்த்தாச்சு. அடுத்த வாரத்துக்கு ஏதாவது ஐடியா உங்களுக்கு இருக்குன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நானும் அந்த ஐடியாவை எடுத்து இந்த வடப்படையில போடுறேன்.
அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க லவ் ஃபெயிலியர் ஃப்ரெண்ட்ஸ், லவ் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, யாராருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஓகே, பாய்.